வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க. சிக்கன், மட்டன், ப்ரான் இதில் எதில் பிரியாணி, ஃபிஷ் எதை பண்ணாலும் இந்த பிரியாணிக்கு முன்னாடி தோற்று போயிடும். இன்றைக்கி நம்ம போகிறது ஆமாங்க, ஒரு வெஜிடேரியன் பிரியாணி ரெசிபி தான். அதாவது மஷ்ரூம் இல்லை காளானில் இந்த பிரியாணி பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா பிரியாணிக்கு பயங்கர ஃபேமஸ். எங்கள் அம்மாவோட பிரியாணி இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த பிரியாணி எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கோம். எப்பயுமே நாங்கள் பிரியாணி சீரக சம்பாவில் தாங்க செய்கிறது நிறைய. ஏன்னா வாசனை நல்லா இருக்கும்ன்றதால. அதனால சீரக சம்பா அரிசி வந்து ஒரு பெரிய டம்ளர். இந்த பிரியாணி வந்து நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயத்தை பிரியாணிக்கு இருக்கிற மாதிரி நீட்டாக அறுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி எடுத்திருக்கோம். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப தக்காளி ஆட் பண்ணலங்க, இல்லைனா புளி சாதமாக மாறிடும். அதனால தான் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்துட்டு ஒரு ஃபுல் கைப்பிடி அளவு, புதினா வந்து 2 கைப்பிடி அளவு நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சேர்க்க தேவையான மசாலாவில் வந்துட்டு அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோங்க. நாங்கள் சோம்பு பவுடர், கிராம்பு, பட்டை இது எல்லாமே எடுத்திருக்கோம். நாங்கள் ஜாதிபத்திரி சேர்க்கறதில்ல. ஜாவித்திரி சேர்த்தோம்னா அது ரொம்ப கசப்பாக வர மாதிரி எங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணுறதால சேர்க்கறதில்ல. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்திருக்கோம். உப்பு எப்பயும் போல் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் சூடான அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா பொருட்கள் நான் சொன்னாலே அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறாங்க. ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன 4 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்புத்தூள், எப்பயுமே எங்கள் வீட்டில் சோம்பு தூளாக தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா சோம்பு எனக்கும் பிடிக்காது, வீட்டில் இருக்க யாருக்கும் முழுசாக போட்டால் பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே வதக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பட்டால் பிரியாணி நல்லா வராது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்க அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு வச்சுருந்தா புதினா ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தான் இந்த டிஷ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கணும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரியாணி பண்ணுறதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்ம போடுற மஷ்ரூமும் சிக்கனும் மட்டனும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டேபிளாக இருக்கணும். 2வது வந்துட்டு ஆட் பண்ணுற பொருட்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். தயிர் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, தக்காளிலாம் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், உப்பு, அதுக்கப்புறமா நம்ம காரத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மஷ்ரூம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறமா இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி எடுத்துருக்கோம். நம்ம இந்த டம்ளரில் வந்துட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அரிசி பிரியாணிக்கு நல்லா வராது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விசில் போட்டுருங்க. நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பெரிய தோசைக்கல் வச்சுருக்கோம். இந்த தோசைக்கல் நம்ம தம் பர்பஸ்க்காக மட்டுமே வச்சுருக்கோம். அந்த தோசைக்கல்லை வந்துட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குக்கர், அதான் ஒரு விசில் வந்தப்புறம் தான் நீங்கள் தம்மில் வைக்கணும். தம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா உதிரியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இங்கே நாங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருப்போம். எங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கணுன்றதால அது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், எங்கள் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.